வாங்க செல்லம். இன்னைக்கு உனக்கு நம்ம பாட்டி வைத்தியத்துல வெந்தயத்தோட மகிமைய பத்தி சொல்லப் போறேன். வெந்தயம்னா சும்மா சமையலுக்கு போடுற ஒரு பொருள் மட்டும் இல்ல. அது நம்ம உடம்புக்கு எவ்வளவோ விதத்துல நல்லது பண்ணும் தெரியுமா? ஒரு காலத்துல நம்ம வீட்டுல யாருக்காவது சுகர் வந்துட்டா நான் உடனே வெந்தயத்தை தான் ஞாபகம் வச்சுப்பேன். ராத்திரி ஒரு கைப்பிடி வெந்தயத்தை தண்ணில ஊற வச்சிட்டு காலையில வெறும் வயித்துல அந்த தண்ணிய குடிச்சிட்டு வெந்தயத்தையும் மென்னு சாப்பிடச் சொல்லுவேன். பாரு, கொஞ்ச நாள்லயே அவங்க சுகர் அளவு கட்டுக்குள்ள வந்துடும். வெந்தயத்துல அப்படி ஒரு சக்தி இருக்கு. அது மட்டும் இல்ல கண்ணு. சில பேருக்கு உடம்பு ரொம்ப சூடா இருக்கும், பித்தம் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சு உடம்புல தேய்ச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சாங்கன்னா உடம்பு குளிர்ச்சியாகிடும். அது ஒரு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய மருந்து. பெண்களுக்குன்னா வெந்தயம் ரொம்பவே நல்லது. சில பேருக்கு முடி கொட்டும்னு கவலைப்படுவாங்க. அவங்க வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சு தலையில தேய்ச்சு குளிச்சா முடி நல்லா வளரும், அடர்த்தியாகும், பொடுகுத் தொல்லையும் குறையும்னு சொல்லுவாங்க. அதுபோக தாய்ப்பால் கொடுக்கற அம்மாமார்களுக்கு வெந்தயம் ரொம்ப நல்லது. வெந்தயத்தை கஞ்சியோட சேர்த்தோ இல்ல தனியாவோ சாப்பிட்டா தாய்ப்பால் நல்லா சுரக்கும். குழந்தைக்கு அது ரொம்ப சத்து. வயிறு சரியில்லாம போனா கூட வெந்தயம் ஒரு நல்ல மருந்து. கொஞ்சமா வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி மோரோட கலந்து குடிச்சா வயிற்றுப்பொருமல், செரிமான கோளாறு எல்லாம் சரியாயிடும். ஞாபகம் வச்சுக்கோ, கண்ணு வெந்தயம் கொஞ்சம் கசப்பா இருக்கும். ஆனா அதோட பலன்கள் ரொம்ப இனிமையானது. நம்ம பாட்டி வைத்தியத்துல இது ஒரு முக்கியமான மூலிகை. அதனால தேவைப்படும்போது அளவோட பயன்படுத்திக்கோ. இப்போ வெந்தயத்தோட முக்கியமான பயன்களை சுருக்கமா சொல்றேன். சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். தினமும் காலையில் வெந்தயத் தண்ணீர் குடிப்பது நல்லது. உடல் சூட்டை தணிக்கும். வெந்தயத்தை அரைத்து உடலில் பூசலாம். முடி வளர்ச்சியை தூண்டும். வெந்தயத்தை அரைத்து தலையில் தேய்த்து குளிக்கலாம். தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும். தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு நல்லது. செரிமானத்தை மேம்படுத்தும். வெந்தயத்தை வறுத்து பொடி செய்து மோரில் கலந்து குடிக்கலாம். ஆக மொத்தம் வெந்தயம் நம்ம ஆரோக்கியத்துக்கு ஒரு பெரிய உதவியாளன் மாதிரி. அதோட அருமை தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்து, சரியா?